தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 5-6 க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன் நான். தக்காளி செடி 10 இருக்கும். தக்காளி செடி எல்லாத்துலேயுமே வந்து பூ வச்சு காய் வச்சுட்டு அழகாக வந்துட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்கறி வேஸ்ட்டு, அப்புறம் வந்து தேங்காய் பால் மோர் கரைசல், இந்த பாருங்க இதில் ஒரு செடி தக்காளி அழகாக வராங்களா. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள், எல்லாத்துலேயும் ஒரு 10 தொட்டியில் தக்காளி வச்சுருக்குறேன் நான். அழகாக இருக்காங்களா. இங்கே பாருங்கள் தக்காளி. நம்ம வீட்டு மாடியில் இருக்கிற ஒரு பழைய சட்டி, இந்த மாதிரி தண்ணி கேனு இதில் கூட நம்ம வைக்கலாம். இங்கே பாருங்கள் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குறாங்க தக்காளி. அழகாக இருக்குல்ல. இப்படியே காயவே நம்ம பறிச்சுட்டு போயிட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு பழுக்க வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து எங்கள் வீட்டில் குரங்கு தொல்லை ஜாஸ்தி. அப்படியே வருவார், கடிச்சிட்டு போட்டுட்டு போயிடுவார் குரங்கையா. சாப்பிடலாம் மாட்டார். இது அப்படியே வந்துட்டு பழுக்க வச்சுக்க வேண்டாம். வீட்டில் ஒன்று வச்சாலே பழுத்துரும். கொஞ்சம் ஓரளவுக்கு திட்டமாக சைஸாக ஆனவுடனே பழுத்துரும். இது செடியிலே பாருங்கள் பழுத்துருக்கு. ஆனால் என்ன ஆகுதுன்னா அடி வந்து இந்தமாரி ஆகிடுது தக்காளி. இது ஏன் இந்தமாரி ஆகுதுன்னு யாராவது தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட்டில். அடி வந்து இதுமாரி ஆகிடுது. மேலே நல்லாயிருக்கு, அடியில் வந்து இதுமாரி இருக்குது ஒரு சில தக்காளி. இதெல்லாம் பாருங்கள் அடியில் இந்தமாரி ஆகிடுது. அதான் என்னன்னு தெரியல. தண்ணி ஜாஸ்தியாக போட்டுருவாங்க. உரம்லாம் எதுவுமே கொடுக்குறதில்ல. பழுத்துரும். வீட்டில் வச்சிட்டாலே பழுத்துரும். குரங்கையை வந்து சாப்பிட்டு போயிடுவார். இதெல்லாம் கொத்து கொத்தாக வந்திருக்காங்க. கொஞ்சம் பெரிய சைஸு ஆனதுக்கப்புறம் தான் காட்டணும். திட்டமான சைஸ் வந்து பறிச்சிடலாம். இங்கே வாங்க, இங்கேயும் தக்காளி செடி தான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் தக்காளி செடி தான். எல்லாமே வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்குது. இதுலேயும் ஒரு 2, இதுலேயும் மறுபடியும் முள்ளங்கி ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து தக்காளி செடி தான் வச்சுருக்கிறேன். இங்கே வாங்க. அது தன்னால் வளருது தக்காளி. தக்காளி வந்து நம்ம வந்து இதெல்லாம் இல்லை, காய்கறி கொண்டு வேஸ்ட்டு போடுறோமா, அதெல்லாம். இது நாட்டு தக்காளி. இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குங்க நாட்டு தக்காளி. அல்ல இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்துட்டோம். போதும். இதுவே வரும் 2 நாளைக்கு நம்ம வீட்டுக்கு. 2 நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரும் தக்காளி செடி. ஹாப்பி கார்டனிங். காலையிலே வந்தோமா, கொஞ்சம் தண்ணியை ஊற்றினோமா, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்கள்லாம் காலேஜுக்கு அனுப்பிட்டு ஒரு 7-8 மணிக்கு வந்தோம்னா ஒரு 1 ஹவர் இந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சும்மா நம்ம வீட்டில் இருக்கிற பக்கெட்டு, சின்ன அந்த பக்கெட்லேயே வைக்கலாம். பிளாஸ்டிக் டப்பு, சின்ன க்ரோ பேக்கு, இதில் வேணாலும் நம்ம வச்சு காய்கறி நம்மளால் விளைவிக்க முடியும். ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லை. சும்மா தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்ம வீட்டில் கழுவுற அரிசி தண்ணி, பருப்பு தண்ணி, அவ்வளோதான். என்ன தேவையோ நமக்கு தேவையான நம்ம வந்து எடுத்துருக்கலாம். எனக்கு வந்துட்டு பெரிய அவ்வளோவா எடுக்க தெரியல. இதை எடுக்கிறத போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கணும். காலையில் சாயந்தரம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான். காய்கறி வேஸ்ட்டு எல்லாத்தையும் தான் காய வச்சு போட்டு வச்சுருக்கேன். குட்டி செடிகளே பாருங்கள் தக்காளி இருந்துச்சு. ஒன்று பறிச்சுட்டேன், இன்னொன்று இருக்குது.